திருச்செந்தூர் கோவில் யானை தேவானை மனிதர்கள் போன்று பனைக்கிழங்கை துதிக்கையால் தோல் உரித்து சுவைத்து உண்ணுவதை பார்த்து மகிழ்ந்த பக்தர்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பராமரிக்கப்பட்டு வரும் யானை தெய்வானை. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்யும் முன்பே தரிசனம் செய்த பின்பு கோவில் வளாகத்தில் இருக்கும் தெய்வானை என்ற இந்த யானையை பார்க்காமல் செல்வதில்லை. பக்தர்களின் அன்பை பெற்றுள்ள இந்த தெய்வானை யானை மருத்துவர்களாலும் வனத்துறையினராலும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது கோடை வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக யானையை சவர் குளியல் போன்றவை வைத்து நீராடி வைக்கின்றனர். கோவில் யானை தெய்வானை காலை மாலை 2 நேரங்களும் நடைபயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. இதனை பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்கின்றனர். யானை தெய்வானை நடைபயிற்சி முடித்துவிட்டு இருப்பிடத்துக்கு வந்தவுடன் தனது தும்பிக்கையால் சங்கிலியை எடுத்து கட்டும்படி யானை பாகனிடம் சங்கிலியை எடுத்து கொடுக்கும் யானை தெய்வானை. தினசரி 2 நேரம் சத்தான பயிர் போன்ற சாத உணவுகள் யானைக்கு வழங்கப்படுகின்றன. பகல் நேரங்களில் யானை விரும்பி உண்ணும் நாற்று, தென்னங்கீற்று, கரும்பு, தர்பூசணி, தென்னம்பூ, ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்கள் போன்றவைகள் தின்பதற்காக கொடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பிரதான உற்பத்தி பொருள் ஒன்றான பனைக்கிழங்கு யானைக்கு தின்பதற்கு வழங்கப்படுகின்றது. சுமார் 1 அடி அளவிலான சிறிய இந்த பனைக்கிழங்கை யானை உண்பதுதான் ஒரு சிறப்பு. பனைக்கிழங்கில் மேல் உள்ள தோல் பகுதியை முற்றிலுமாக யானை தனது துதிக்கையால் உரித்து நீக்கிவிட்டு பனைக்கிழங்கு உள்ளே நடுப்பகுதியில் வளர்ந்து நிற்கும் நார் போன்றவற்றை நீக்கிவிட்டு பனைக்கிழங்கை சுவைத்து உண்ணுகின்றது. பல அடி நீளமுள்ள தென்னை கீற்றை அப்படியே தின்னும் இந்த யானை சிறிய பனைக்கிழங்கில் உள்ள குருத்து பகுதியும் தோல் பகுதியும் நீக்கிவிட்டு மனிதர்கள் பனைக்கிழங்கை உண்ணுவது போல் கோவில் யானை தெய்வானை பனைக்கிழங்கு உரித்து சாப்பிடுகின்றது. இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த காட்சியை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஆச்சரியத்துடன் நின்று பார்த்து செல்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.